Hello students, welcome to IBA Max 12th Standard Max Chapter 1 Example 1.39 இந்த வீடியோல பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான question, நிறைய question paperல கேட்ட ஒரு question. By using Gaussian elimination method, balance the chemical reaction equation. 6,5 C5H8 plus O2 gives you CO2 plus H2O. Exercise 1.7ல third question இதே மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு question எப்பவுமே பார்த்து வச்சுக்கோங்க. Gaussian elimination method படி இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பேலன்சிங் ஈக்குவேஷன் தெரியும் இல்லையா, கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். இங்கே C5னா இங்கேயும் C5 இருக்குன்னு, ஆனால் 1 இருக்கு. ஸோ ரெண்டு சைட்லையுமே ஈக்குவலாக கார்பன் இதுவும் வரணும், ஹைட்ரஜனோடு வரணும், ஆக்சிஜனோடதும் வரணும் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். C5H8 plus O2 gives you CO2 plus H2O. இப்போ பேலன்சிங் ஈக்குவேஷனால இதுக்கு முன்னாடி நமக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் வரணும், அதை வச்சு தான் நம்ம ஈக்குவலேட் பண்ணுவோம். ஸோ அதை நான் எப்படி எடுத்துக்கனா, லெட் x1 x2 x3 x4, அதாவது நாலு டேர்ம் இருக்குது. ஸோ 4 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வேணும், சரிங்களா. பி த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். இது எப்படி எடுத்து எழுதுவோம் அப்படின்னா, ஒரு டேர்முக்கு முன்னாடி x1 வந்து C5H8க்கு முன்னாடி, அப்புறம் x2 வந்து O2ஓட கோஎஃபிஷியன்ட் ஆகிடும், x3 வந்து CO2, x4 வந்து H2O. இப்போ ஒரு எலிமெண்ட்டோடு நம்ம கம்பேர் பண்ணி எழுதுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் கார்பன் எடுத்துக்கிறேன். இப்போ கார்பன் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதுவோம்னா, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது இன்ட்டு x1, 5 into x1. இங்கே கார்பன் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் ஆரோ மார்க் வந்துச்சுன்னா ஈக்குவல் டு எடுத்துக்காங்க. இந்த சைடு கார்பன் இங்கே இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ x3ன்னு எழுதிக்கலாம். இதுதான் நம்ம ஃபார்ம் பண்ணுறது. இதை எப்படி ஈக்குவேஷனாக மாற்றி எழுதுனா, 5 into x1 மைனஸ் x3 இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே ப்ளஸ் இருக்கிறது இங்கே வந்து என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி அடுத்தது ஹைட்ரஜனுக்கு பண்ணலாம். ஹைட்ரஜனோடது இப்போ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 8 இருக்குது, இங்கே x1. அப்போ 8x1. இங்கே ஹைட்ரஜன் இல்லை, அப்போ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எழுதிடணும். இங்கே ஹைட்ரஜன் இல்லை, இங்கே இருக்க 2 times ஆஃப் x4. இப்போ இந்த டேர்ம் இன்சைட் கொண்டு வந்துடலாம். 8x1 மைனஸ் 2 times ஆஃப் x4 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக 2ஆல் டிவைட் பண்ணலாம், ஏன்னா காமனாக 2 இருக்குது. ஸோ எப்படி அதெல்லாம்னா 4x1 மைனஸ் x⁴, ஏன்னா 2 1s are 2 இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து லாஸ்ட் ஆக்சிஜன். ஆக்சிஜன் எடுக்கும்போது இங்கே 2 இருக்குது, 2 into x2, இங்கே 2 இருக்குது, 2 into x3, இங்கே 1 இருக்குது, 1 into x4. அதுதான் அப்படியே எடுத்து எழுத போகிறேன். 2 into x2, அப்புறம் ஆரோ மார்க் வருது, ஸோ ஈக்குவல் 2 into x³ ப்ளஸ் 1 into x4. இப்போ எல்லாம் இன்சைட் கொண்டு வந்துடலாம். 2x² மைனஸ் 2x³ மைனஸ் x4 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன்ஸ். தனியாக எடுத்து எழுதிக்கலாம். நான் எழுதும் போது எப்படி எழுதுறேன்னா, 5x1 x2 இல்லாதனால 0x2 மைனஸ் x3 ப்ளஸ் 0 into x4 மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா. அப்புறம் ஹைட்ரஜன் 4x1 ப்ளஸ் 0x2 ப்ளஸ் 0x3 மைனஸ் x4 ஈக்குவல் டு 0. அடுத்த டம் x1 இல்லை, 0 into x1 plus 2 into x2 minus 2 into x3 minus x4 is equal to 0. இப்போ இதுதான் நம்மளோட மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எடுத்துக்க போகிற ஈக்குவேஷன். நம்பர் ஆஃப் அன்னோன் வந்து இங்கே 4. நம்பர் ஆஃப் அன்னோன் வந்து 4, ஆனால் ஈக்குவேஷன் வந்து 3 தான் இருக்குது, சரிங்களா. லான் ஃபார்ம் வச்சுட்டு இதை ரெடியூஸ் பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷன்ஸ் அப்படியே நான் மேட்ரிக்ஸாக மாற்றி எழுத போகிறேன். அப்போ 5 0 minus 1 0. கிளியரா? The augmented matrix AB is equal to 5 0 minus 1 0. அடுத்த term next 4 0 0 minus 1 0 2 minus 2 minus 1 0 0 0 ரிசல்டன்ட்ல இல்லையா. இப்போ இதை தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். R2 interchanges R1. ஸோ நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா, 4 மேலே போயிடணும், 5 வந்து கீழே வந்துடணும், 0 2 minus 2
minus 1 0. அடுத்த லைனில் R2 கீழே கொண்டு வந்துடலாம். கீழே வந்து நமக்கு 0 கிடைக்கிற மாதிரி இருக்கும். R2 changes, R2 interchanges R3. ஜஸ்ட் நம்ம மாற்றி எழுதிக்கிறோம், அவ்வளோதான். எந்த சேஞ்சுமே இல்லை. ஃபஸ்ட் இதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் இல்லை. 0 2 -2 -1 0 5 0 -1 0 0. ஏன் இப்படி மாற்றி எழுதுறோம்? எக்லான் ஃபார்முக்கு இங்கே மட்டும் 0 வந்தால் போதும். இப்போ இது ரெண்டும் ஆல்ரெடி 0 வந்துருச்சு. அதனால இப்போ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா R3 changes 4 மேலே வந்து 4 இருக்குது. 4 times of R3, இதை இன்ட்டு 4, அதை இன்ட்டு 5 minus 5 times of R1. சைடில் சால்வ் பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும். 4 times of R3, 5 4s are 20 0 minus 4 0 0. 5 times of R1 20 0 0 minus 5 0. மைனஸ் மைனஸ் இது ப்ளஸ் இது மைனஸ் 0 0 minus 4 இது 5 இது 0. கிளியரா? இதை எடுத்து எழுதிட்டாலே போதுமா? அடுத்த லைனில் மேட்ரிக்ஸ் எப்படி மாறும்? ஃபஸ்ட்டு 2 rows எந்த சேஞ்சுமே கிடையாது. 0 2 -2 -1 0. லாஸ்ட் ரோ மட்டும் 0 0 -4 5 0ன்னு இருக்கும். கிளியரா? இப்போ நமக்கு ரோ எக்லான் ஃபார்ம் வந்துருச்சா? இதுக்கப்புறம் நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். நம்பர் ஆஃப் unknown 4. rank of AB என்னது? rank of AB 3, rank of Aவும் 3 தான். ஸோ எப்படி எழுதுவோம்? இது ரெண்டுமே கம்மியாக இருக்குது இல்லையா? therefore rank of A is equal to rank of augmented matrix is less than the n, less than number of unknowns. இது 3, இது வந்து 4. therefore நான் ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். let x bar 4 is equal to tன்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இதை வச்சுட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். 4 into x1 minus 1 இருக்கு. இப்போ minus x4 is equal to 0ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து 2 into x2 minus 2 into x3 minus 1 into x bar 4 is equal to 0. And last line minus 4 into x3 plus 5 into x4 is equal to 0. And already x bar 4 வந்து tன்னு எடுத்துட்டோம். அப்போ இங்கே x3 கண்டுபிடிச்சிடலாம். minus 4 into x3 plus 5 into t is equal to 0. minus 4x cube unset போடுச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். 5t is equal to minus unset போனால் ப்ளஸ் ஆகிடும். இப்போ 4 டினாமினேட்டரில் கொண்டு வந்துடலாம். 5t divided by 4 is equal to x3. 2x2 minus 2x3 minus x4 is equal to 0. x4 ஓட value t and x3 value 5t by 4. substitute பண்ணலாமா? 2x square minus 2 into 5t minus 4 minus x4 வந்து t is equal to 0. 2x square minus 2 5s are 10t by 4 minus t is equal to 0. 2x square இது 4 1s are இல்லையா? அப்போ minus 10t minus 4t divided by 4 is equal to 0. therefore 2x 2 minus 2x2 ரெண்டுமே மைனஸ். அப்போ minus 14t by 4 equal to 0. இப்போ அடுத்த லைனில் இந்த மைனஸ் அன்சைட் கொண்டு போயிடலாம். 2x square is equal to 14t by 4. next லைனில் x2 is equal to 14t by 4 into மல்டிப்ளிகேஷனில் இருக்கட்டும் டிவிஷனில் வந்துடும். அப்போ 2 1 time 2 7 time. therefore x2 is equal to 7t by 4. இப்போ அடுத்து லாஸ்ட் x1. அதுக்கு ஃபஸ்ட்டு இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். 4x1 minus x4 is equal to 0. x4ன்றது t. 4x1 minus x4 இடத்துல t is equal to 0. 4x1 is equal to t. x1 is equal to t by 4. இப்போ லைனை எல்லாம் கண்டுபிடிச்சி எழுதலாம். x1 வந்து t by 4. x2 வந்து 7t by 4. x3 5t by 4. x bar 4 வந்து t. இப்போ tக்கு நான் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் எடுத்துக்கலாம். ஏன்னா கிவன்லயே நம்ம சொல்லிட்டு x1 x2 x3 x4 வந்து பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா let us
assume t is equal to 4. ஏன்னா 4 ஆல எல்லாமே டிவைட் ஆகுது. இப்போ 4 எடுத்தோம்னா கேன்சல் ஆயிட்டு இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ t ஓட வேல்யூ 4 ன்னு எடுத்துக்கலாம். அப்போ x1 is equal to 4 by 4 which is equal to 1. x2 is equal to 7 into 4 by 4. 4 cancel ஆனா 7. x3 is equal to 5 into 4 by 4 cancel ஆனா 5. And x4 is equal to 4. கிளியரா? இப்போ x1, x2, x3, x4 ஓட வேல்யூவை ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு x1 1 into anything same. அப்போ C5H8 plus x2 வந்து 7 times of O2 gives x3 வந்து 5 CO2 plus x4 வந்து 4 times of H2O. இதுதான் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட். ஒரு சம் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த சம் நீங்களே சால்வ் பண்ணிடலாம். 1.40 இந்த வீடியோவில் பார்க்கலாம். இஃப் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் px plus by plus cz is equal to 0, ax plus qy plus cz is equal to 0, ax plus by plus rz is equal to 0 has a non-trivial solution and p is not equal to a, q is not equal to b, r is not equal to c. Prove that p by p minus a plus q by q minus b plus r by r minus c is equal to 2. இதை வந்து நான் ப்ரூஃப் பண்ணுவேன். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஈக்குவேஷன் வச்சுட்டு இதை நான் வந்து ப்ரூஃப் பண்ணும். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன்ஸ் என்னென்னு எழுதிடலாம். சொல்யூஷனில் கொஷனில் இருக்கிறது ஒரு வாட்டி எடுத்து எழுதிக்கிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கலாம். இப்போது நான் ட்ரைவியல்னு சொல்லிட்டாங்க. நான் ட்ரைவியல்னாலே டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0 இல்லையா? So P, B, C, A, X, Y, Z coefficient Q, C, A, B, R and இதோட வேல்யூ வந்து 0ன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டிஷன் பண்ணுறேன்னா R2 changes R2 minus R1. அதே மாதிரி R3 changes R3 minus R1. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் எந்த சேஞ்சுமே கிடையாது. செகண்ட் ரோ A minus P, Q minus B, C minus C, A minus P, B minus B, R minus C equal to 0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். அண்ட் இதை வந்து மைனஸ் நான் வெளியே எடுத்துக்கிறேன். மைனஸ் P minus A, மைனஸ் ஆஃப் P minus A. அடுத்து இந்த டேர்ம் B இருக்கு. இது Q minus Bனா இருக்கட்டும். நமக்கு வந்து PQR ஃபஸ்ட்டு வர மாதிரி பார்க்கணும். அதனால தான் இந்த சேஞ்ச். Q minus B, B minus B 0. அடுத்து C minus C 0, R minus C. இப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா P minus A, Q minus B, R minus A காமனாக வெளியே எடுக்கிறேன். டேக்கிங் அவுட். இப்போ இது எல்லாத்தையும் காமனாக வெளியே எடுக்கும் போது இங்கே இல்லை, இந்த டேர்ம் இங்கே இல்லை அப்படின்னா அதை டிவைடட் பையில் எடுத்துக்கணும். P மைனஸ் ஏ இங்கே வெளியே போச்சுன்னா -1 B கீழே அது இல்லைன்னா Q மைனஸ் B, இங்கே 1 இங்கே 0. C கீழே அது இல்லைன்னா C டிவைடட் பை R மைனஸ் C, இது 0 இங்கே வெளியே போச்சு. ஸோ 1 which is equal to 0. இப்போ நார்மலாக நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம்ல. P by P minus A into 1 1s are 1 minus 0. அதுதான் செய்ய போகிறோம். இப்போ இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ரோ என்ன இருக்குன்னா P by P minus A. இந்த ரோவும் காலமை விட்டுருங்க. 1 1s are 1 minus 0. அடுத்தது மைனஸ் வரணும். B by Q minus B into இந்த ரோ காலம் விட்டுட்டோன்னா -1 plus 0. அடுத்து ப்ளஸ் C by R minus C. இது ரெண்டு போச்சுன்னா 0 -1 plus 1. 0 plus 1 is equal to 0. இப்போ இது into 1. ஸோ P by P minus A ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் B by Q minus B எழுதிக்கலாம். ப்ளஸ் C by R minus C is equal to 0. இப்போ இந்த டேர்ம் பாருங்கள், P இருக்குது ஆனால் இங்கே QR தானே வரணும். B and C வருது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ளஸ் Q மைனஸ் Q எடுத்துக்க போகிறேன். P மைனஸ் A ப்ளஸ் Q மைனஸ் Q ப்ளஸ் B, இது நம்மளாக தான் எடுத்துக்கிறோம். Q மைனஸ் B ப்ளஸ் C இருக்கிற இடத்துல ப்ளஸ் R
minus r, already நமக்கு ஒரு plus c இருக்கு, divided by r minus c is equal to 0. இப்போ next lineல p divided by p minus a plus இந்த q minus வெளியே எடுக்கிறோம், மைனஸ் வெளியே எடுத்தால் இது ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், டிவைடட் பை q minus b plus r மைனஸ் காமனாக வெளியே எடுத்தால் r plus c வந்து மைனஸ் c மாறிடும், டிவைடட் பை r minus c is equal to 0. ஸோ இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோமா? இப்போ இந்த டேர்ம்ஸை ரெண்டாக பிரித்து எழுத போகிறோம். p by p minus a plus q by q minus b minus q minus b by q minus b plus r by r minus c minus r minus c by r minus c is equal to 0. இப்போ இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ இங்கே 1ன்னு கிடைக்குமா? அப்போ p by p minus a plus q by q minus b plus r by r minus c minus 1 equal to 0. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த -1 அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ p by p minus a plus q by q minus b plus r by r minus c is equal to -1 -2 அந்த சைடு போனால் +2. இதுதான் நம்மளோட ப்ரூஃப். இதுதான் நம்மளோட ப்ரூஃப் பண்ணவும் சொல்லியிருந்தாங்க. therefore hence proved முடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் முக்கியமான கொஸ்டின் நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.